எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வேறு விதங்களில் தியானிக்கிறோம். ஆனால் இந்த காணொளியில் சுருக்கமாக சில வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. பல தாசர்கள் உங்களுக்கு அதிகமாய் வியாக்கியானத்தோடு ஆராய்ச்சி செய்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிமை எனக்கு நான் ரொம்ப ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுக்காமல் இருக்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா, இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரா என்பதை நீங்கள் புரிந்து வாழ்வதற்காக இந்த உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு நாம் அறிவிக்கிறோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் உபவாசம், மத்தேயு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்த ஒரு 3-4 வாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டது. மார்க்கு சுவிசேஷத்தில் கூட உபவாசத்தை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் மத்தேயுல சொல்லப்பட்டாலும் மார்க்கு என்ன சொல்றாரு? இந்த மார்க்கு என்பவர் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் ஒரு சீடனாக இருந்தவர் இல்லை. மத்தேயு ஆயக்காரனாக வரி வசூலிக்கும் அந்த இடத்திலிருந்து அவர் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவனை கண்டு அழைத்தார். ஆண்டவரை பின் சென்றார். ஊழியத்திற்கு பயிற்சிவிக்கப்பட்டார். நாள் வந்தபோது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை அவர் கண்டதையும் அனுபவித்ததையும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து அனுபவத்தோடு எழுதினார். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மார்க்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தில் பயிற்சிவிக்கப்பட்டவர், பின்பற்றினவர், கற்றுக்கொண்டவர், தரிசனம் கண்டவர். அவரும் பல அனுபவங்களை பார்த்து கேட்டு விசாரித்து ஆவியானவர் துணையோடு மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அப்படி எழுதும்போது இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டிருப்பேன் உங்களுக்கு, ஆண்டவர் இயேசு உபவாசம் 40 நாள். மத்தேயுல வித்தியாசமாக இருக்கும், மார்க்கில் வித்தியாசமாக இருக்கும், லூக்காவில் வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே நீங்கள் கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் இதில் என்ன இருக்கு அதை அப்படியே உங்களுக்கு சொல்லி நீங்களும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். மார்க்கு முதல் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் பாருங்கள். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். என்ன உடனே ஆவியானவர் ஏவினார் அப்படின்னா, இதுக்கு முன்பு நான் சொல்லியிருப்பேன், இயேசு கிறிஸ்து வாயில் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, செய்கிறவர். என்ன சொல்றாரோ அதை செய்வார். பரலோகத்தில் ஒரு வார்த்தை வந்தது, பூமியிலே என்னுடைய சேவையை நிறைவேற்றணும். அங்கே ஒரு கவுன்சிலிங். அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் இருக்கிறார், வார்த்தையாகிய தேவன் அங்கே இருக்கிறார், ஆவியானவராகிய தேவன் இருக்கிறார், தூதர்கள் கூட்டம் அங்கே இருக்கு. அந்த நேரத்தில் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறாருன்னு வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. ஆனால் அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு தெரியாது. தெரிந்தபடி திரியேக தேவன், தூதர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்படி அங்கே கூடி பேசும்போது உலகத்தை படைத்தோ ஜனங்களை படைத்தோ எல்லாம் நம்ம நேர்த்தியாய் உண்டாக்கினோம், தூதனையும் உண்டாக்கினோம். நம்மோடு இருந்து நம்முடைய சேவையை செய்யக்கூடிய தூதன் தவறான சிந்தைக்கு இடம் கொடுத்து, பாவ சிந்தனைக்கு இடமளித்து, அவன் பெருமைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தான். அவனை நாம் இந்த இடத்துல பரிசுத்தமான இடத்துல நாம வைக்கல, தள்ளிட்டோம். ஆனா அவன் கீழே போயிட்டு பூமியில என்னென்ன பண்ணணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சமுதாயத்தை கெடுக்கிறான். அவன் இந்த பொறாமை, எதிர்ப்பு, கசப்பு, விரோதங்கள், பாவங்கள், இச்சைகள், தவறான வழிகள், நரகத்துக்கு நேராக நம் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.
என்ன செய்யறது, யாரு போகிறது அப்படின்னு சொல்லும்போது பிதாவானவர் வர முடியாது. அவர் பேசுவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இடைப்பட்டு இருக்கிறார், வர முடியாது அவர். ஏன்னா தெய்வத்தை ஒருவன் பார்க்க முடியாது, அவர் பட்சிக்கிற அக்கினி. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தன் ஒரே பேரான குமாரன் தான் அதை கண்டவர். அப்ப அவர் இந்த பூமியிலே வந்தால் ஜனங்கள் அழிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட அக்கினிமயமானவர். அதனாலதான் கெட்டுப்போன கெடுக்கிறதுக்கு சாத்தான் காரணமா இருந்தா, ஆனா கெட்டு போக மனுஷனை பயன்படுத்தினதினாலே அந்த கூட்டத்திலே யார் போறாங்கன்னு சொல்லப்பட்ட போது தூதர்கள் வந்தாலும் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா அவருக்கு ஒரு காலம் வைத்தது, அது பின்னாட்களே அது நடந்தது. ஆனா யாரு போகணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகணும். அப்போ அதன் அடிப்படையில் தீர்க்கதரிசன வார்த்தையின் அடிப்படையிலே இயேசு 2000 வருஷத்துக்கு முன்ன இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு 30 வயது வரைக்கும் அவர் அடங்கி இருந்தார், தன்னுடைய குடும்பத்திலே கீழ்ப்படிந்திருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருந்து 30 வயது முடிந்த போது ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த போது வானம் திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் அங்கே செயல்படுகிறார். என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார், இவர் மேல இறங்கி வருகிறார். இப்போ ஆவியானவர் கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உடனே ஆவியானவர் என்ன செய்றார்னா அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு, ஆவியானவராகிய தேவன் இயேசுவோடு இருக்கிறார். இப்போ வார்த்தையாகிய தேவன் இப்ப 2 பேரும் ஊழியத்தை தொடங்குறாங்க. இப்போ துவக்கத்துல அப்படி தொடங்கும் போது உடனே ஆவியானவரை வனாந்தரத்திற்கு போகும்படி போன்னு உணர்த்துகிறார். 13ஆம் வசனம், அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து, 40 நாள் ஆண்டவர் வனாந்தரத்திலே இருந்தார். யோவான் ஸ்நானன் வனாந்தரத்திலே அவர் அங்கேதான் வாழ்ந்துகிட்டு இருந்தார், பிறந்து வளர்ந்து. அப்புறம் அவர் வாழ்க்கையே வனாந்தரம்தான். ஆனா இயேசுவானவரும் ஊழிய துவக்கத்தில் 30 வயதில் அவர் வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அங்கே இருந்தார். 40 நாள் அவர் என்ன செய்தார்? உபவாசித்து ஜெபம் பண்ணினார். லூக்காவிலே 4 அதிகாரத்தில் படிக்கிறோம், மத்தேயு 4 அதிகாரத்தில் படிக்கிறோம். 40 நாட்கள் உபவாசம். இந்த 40 நாளும் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். சாத்தான் என்னைக்குமே சோதிக்கிறவன், இயேசுவை சோதிக்கிறான். அவன் சோதனைக்காரன். ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர் தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்ப 40 நாட்கள் கூட இருந்து ஆவியானவரும் வழி நடத்தி, தூதர்களும் கூட இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்து 40 நாள் முடிந்த பிறகு அவர் ஊழியத்தை தொடங்குகிறார். ஊழியத்தை அந்த நாட்களிலே யோவான் காவலில் இருக்கிறார். பின்பு இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இயேசுவானவர் ஊழியத்தை தொடங்கினார், உபவாசத்திற்கு போனார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார், சோதனையில் அவர் ஜெயம் கண்டார். இப்பொழுது ஊழியத்தை தொடங்குகிறார். துவக்கமே என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம், காலம் நிறைவேறிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டுடைய உபவாசத்துக்குள்ளும் பின்னாலே அவருடைய ஊழியத்தின் மேன்மை குறித்து பார்த்தோம். எனவே இயேசுதான் நமக்கு முன்மாதிரி, அவரை தான் பின்பற்றணும், அவருக்காக வாழணும். இந்த வழியிலே நம்ம நடப்போம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து வார்த்தைகளை தியானிப்போம். தேவன் மத்தியில் கிரியை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.